ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா அதுக்குள்ள சும்மா பார்த்த. நீயா படிச்சிடா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா. இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. சரி, உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் ஹிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை? அங்க நிக்கிறவன இங்க வாணி ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆட்டுக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடவா? இதராவோ. இங்க வான அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமா. அது சரி, இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய், இதராவோ. இதுக்குமா? அடங்க ஒக்க மக்கா.